கந்த சஷ்டி விழாவோட உச்சகட்டமான சூரசம்ஹார பெருவிழா. தீமைகளை அழிக்கிற திருநாளான சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டையே பக்தி பெருக்கில ஆழ்த்தியது. காலையிலிருந்தே திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்னு வெளிநாடுகள்ல இருந்தும் இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைக்கடல் மாதிரியே திரண்டிருந்தாங்க. காலையில நடந்த சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மதியம் சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச்சப்பரத்துல எழுந்தருளி சண்முக விலாச மண்டபத்துக்கு வந்தார். சாயங்காலம் 4 மணியளவில கடற்கரை நோக்கி சுவாமி புறப்பட்டப்போ கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்களோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற பக்தி முழக்கம் வானத்தையே பிளந்துச்சு. கடற்கரையில முதல்ல யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அடுத்து சிங்க முகம் கொண்ட சிங்கமுகனும் அடுத்தடுத்து வதம் செய்யப்பட்டாங்க. கடைசியா தன் மாய சக்தியால பல உருவங்கள் எடுத்து போரிட்ட சூரபத்மன் மாமரமாக மாறி நின்னான். அந்த மாமரத்தை முருகப்பெருமான் தன்னோட சக்தி வேலால் இரண்டா பிளந்தார். அப்போதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. ஆணவம் அழிஞ்சு அருள் பிறந்தது. பிளவுபட்ட மாமரத்தோட ஒரு பாதி முருகனோட வாகனமான அழகான மயிலாகவும் இன்னொரு பாதி அவரோட வெற்றி கொடியான சேவலாகவும் மாறுச்சு. எதிரிக்கும் அருள் செய்கிற கருணாமூர்த்தியா முருகன் காட்சியளிச்ச அந்த தருணத்துல பக்தர்கள் பக்தி பரவசத்துல மூழ்கினாங்க. தமிழ்நாட்டோட பல முக்கியமான முருகன் கோவில்களிலும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் பாரம்பரியமாக நடந்தது. பழனிமலை அடிவாரத்துல சின்னக்குமாரர் கிரிவலம் வந்து சூரர்களை வதம் செஞ்ச காட்சி உடம்பை சிலிர்க்க வச்சது. அறுபடை வீடுகள்ல முதல் வீடான திருப்பரங்குன்றத்துல சூரசம்ஹாரம் ரொம்பவே பாரம்பரியமா நடந்துச்சு. சுவாமி மலையில அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதன் சூரனை ஜெயிச்ச வீரனா காட்சியளிச்சாரு. தலைநகர் சென்னையில வடபழனி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. இதே மாதிரி திருப்போரூர், வல்லக்கோட்டை, குன்றத்தூர்னு சென்னையை சுத்தியுள்ள முருகன் கோவில்களிலும் கந்த சஷ்டி விழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. சரி, இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது வெறும் புராண கதைய திரும்ப நடத்துற ஒரு நிகழ்வா? இல்லவே இல்ல. இது ஒரு ஆழமான தத்துவ பாடம். சூரபத்மன் வெளியில இருக்கிற ஒரு அசுரன் இல்ல, அவன் நமக்குள்ள இருக்கிற ஆணவத்தோட அடையாளம். அவனோட தம்பிகளான சிங்கமுகன் நம்ம கர்ம வினையையும் தாரகாசுரன் மாயையையும் குறிக்கிறாங்க. நாம வாழ்க்கையில சந்திக்கிற தடைகள், சோதனைகள், மனசுல வர்ற கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே சூரபத்மனோட வேற வேற உருவங்கள் தான். கந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகனை நினைச்சு அவரோட புகழ பாடுறப்போ நம்ம ஞானம் அதிகமாகுது. அந்த ஞானம்ங்கிற வேல் நமக்குள்ள இருக்கிற ஆணவம், பொறாமை, கோபம் மாதிரியான கெட்ட குணங்களை அழிச்சு நம்மள சுத்தப்படுத்துது. முருகன் எப்படி சூரனை ஆட்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம கெட்ட குணங்களும் நல்லதா மாற்றப்பட்டு நாம இறைவனோட அருளை பெற முடியும். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.